பிக் பாஸ் சீசன் 9 கிராண்ட் ஃபினாலி அதில் டைட்டில் வின்னருமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதோட எண்டுக்கு வந்தாச்சு. அண்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆனது ஸ்டார்டிங்கில் இருந்தே ஒரு டாக்ஸிசிட்டியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இதில் பலவிதமான வயலன்ஸாக இருக்கட்டும், அண்ட் அவங்களுடைய எக்ஸசிவான ஒரு ஸ்க்ரீமிங்காக இருக்கட்டும், ஒரு பர்சனலான ஒரு அட்டாக், இது எல்லாமே இந்த BB9ல் இருந்துச்சு. அண்ட் இந்த சீசன் 9உடைய வின்னராக திவ்யா கணேசனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ் எப்படி வந்துச்சு, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் அண்ட் பார்க்குற ஆடியன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த ஒரு ரியாலிட்டி ஷோவானது எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சுகன்யா தி ஜேர்னலிஸ்ட். ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஷோ பிக் பாஸ். இந்த ஒரு பிக் பாஸ் ஆனது ஒரு அடாப்ட் பண்ண ஒரு ஷோ தான் இன்டர்நேஷ்னல் பிக் பிரதர் ஃபார்மேட். இதை தான் இங்கே பிக் பாஸாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிக் பாஸில் ஒரு வாய்ஸ் ஆனது கேட்கும், அதுதான் பிக் பாஸ். அவர் ஒரு டாஸ்க்கை கொடுப்பாரு அண்ட் அவர் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கண்டஸ்டன்ட்டுக்கு சொல்லுவார். அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய டாஸ்காக இருக்கட்டும், அவங்களுடைய கேமாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி, இது எல்லாமே நடக்கும். அண்ட் இந்த ஒரு பிக் பாஸில் இருந்து ஒரு எவிக்ஷன் இருக்கும், நாமினேஷனாக இருக்கும், பப்ளிக் யாருக்கு ஓட் பண்ணுறாங்க, இந்த பேஸை வச்சு தான் அவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்க. இதுதான் இந்த பிக் பாஸோடைய ரூல்ஸ். அண்ட் இந்த பிக் பாஸில் அண்ட் ஒரு சில விஷயங்கள் டிசர்விங்காக இருக்காங்க, டிசர்விங்காக இல்லைன்றதெல்லாம் தாண்டி பலவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, கேம் பிளே எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு 100 நாட்கள் வெளி உலகமே தெரியாம நம்ம கையில ஒரு ஃபோன், ஒரு இன்டர்நெட் எதுவுமே இல்லாம, ஈவன் டிவி எதுவுமே இல்லாம ஒரே வீட்டில் 100 நாட்கள் இருக்க சொல்றாங்க. அண்ட் அப்படி இருக்கும் பொழுது 24/7 அங்கே கேமராஸ் இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் என்ன, இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு ஷோவில் இருந்து கண்டஸ்டன்ட்டுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்க அதில் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கேம் பிளே எப்படிலாம் இருக்குது, அந்த கேம் பிளேக்காக அவங்க எந்த லெவலுக்கு போவாங்கன்றது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த BB9ல வயலன்ஸை நார்மலைஸ் பண்ண மாதிரி தான் இருந்திருக்கு. சொசைட்டி வைஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதில் இருந்து என்ன கற்றுக்க போகிறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற ஷோ ஒரு பீப்புளோட மைண்ட் செட்டை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுது. 2017ல் ஸ்டார் விஜயில் ஸ்டார் கமல்ஹாசன் அவர்கள் லீட் பண்ணிட்டு இருந்தார். சீசன் 9 ஹோஸ்டட் பை விஜய் சேதுபதி. அண்ட் இந்த சீசனில் விஜய் சேதுபதி, பார்வதி அண்ட் கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெட் கார்டை கொடுத்துருந்தாரு. அண்ட் இந்த ரெட் கார்டானது அங்கே நடந்த ஒரு கார் டாஸ்க். அந்த கார் டாஸ்கில் சாண்ட்ராவை பார்வதி அண்ட் கம்ருதீன் கிக் அவுட் பண்ணி இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கான ஒரு ரெட் கார்டானது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பட் பார்வதி அண்ட் கம்ருதீன் கிராண்ட் ஃபினாலிக்கு அவங்கள அகெயின் இன்வைட் பண்ணி இருந்தாங்க. பட் ப்ரீவியஸாக நடந்திருந்த ரெட் கார்டில் பிரதீப் அவருக்குமே ரெட் கார்டானது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரை யாருமே இன்வைட் பண்ணலை. பட் இந்த சீசனில் அவங்க ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஒரு சீசனில் வந்த கண்டஸ்டன்ஸ் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார். இந்த ஒரு வாட்டர்மெலன் ரீல் மூலமாக அவர் வைரல் ஆகி இருந்தார். அரோரா சின்க்ளர் சோஷியல் மீடியா மாடலாக இருந்திருக்காங்க. FJ அதிசயம் ஆக்டர். விஜய் பார்வதி டிவி பிரசன்டராக இருந்தாங்க. துஷார் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர். கனி திரு குக் வித் கோமாளி வின்னர். சபரி ஆல்சோ டிவி ஆக்டர். பிரவீன் காந்தி ஃபிலிம் மேக்கர். RJ கெமி குக் வித் கோமாளியில் இருந்திருக்காங்க. ஆதிரை விதில்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ரம்யா ஜோ ஒரு டான்ஸ் இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க. கானா வினோத் இஸ் எ சிங்கர், ஆல்சோ எ லிரிசிஸ்ட். வியானா ஒரு மாடல். பிரவீன் ராஜ்தேவ் அவருமே டிவி ஆக்டர். சுபிக்ஷா சோஷியல் மீடியா ஃபிஷர் உமன். அப்சரா மாடலா இருந்திருக்காங்க. விக்கல்ஸ் விக்ரம் காமெடியன் அண்ட் ஆக்டர். நந்தினி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்.
கம்ருதீன் டிவி பர்சனாலிட்டி அண்ட் கலையரசன் இவருமே இன்ஃப்ளூயன்சர். இந்த ஷோவோட ஹோஸ்டான விஜய் சேதுபதி 2025 அக்டோபர் 5 அன்னைக்கு சீசன் 9 ஆனது ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதோடைய கிராண்ட் ஃபினாலே ஆனது 2026 ஜான் 17 அன்னைக்கு நடந்திருக்கு. விஜய் சேதுபதி 2 பேருக்கு ரெட் கார்டை கொடுத்திருக்காரு, பார்வதி அண்ட் கம்ருதீன், அண்ட் டைட்டில் வின்னராக திவ்யாவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த சீசன் 9 ஃபுல்லாவே இவர் தான் இருந்து ஹோஸ்டும் பண்ணியிருக்காரு. டைட்டில் வின் பண்ண திவ்யா இவங்களுக்கு 50 lakhs கேஷ் ப்ரைஸும் அண்ட் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி ஒரு SUVயுமே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் செகண்டா சபரி இருந்திருக்காரு, அவருக்கு கேஷ் ப்ரைஸ் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அரோரா அண்ட் விக்கல்ஸ் எல்லாமே இருந்திருக்காங்க. பட் இவங்க எல்லாருக்குமே அவங்க டெய்லி அங்க இருந்ததுக்கான ஒரு மணி தான் கொடுப்பாங்க. இந்த ஒரு இடத்துல மணி பாக்ஸை வினோத் அவர்கள் எடுத்திருந்தாரு. அவரு 18 lakhsோட வெளியே போயிருந்தாரு. அண்ட் வினோத் அவர்கள் இருந்திருந்தா அவர் தான் இந்த ஒரு டைட்டில் டிசர்வ் ஆகி இருந்திருப்பாருன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாஸ்ல வினோத்துடைய ஃபேன்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. திவ்யா இந்த அவார்டை வாங்கினதுக்கு அப்புறம் சீரியல்ல அவங்க நடிச்சிருந்தாங்க, ஆனா அதுல அவங்களுடைய கேரக்டருக்கான எந்த ஒரு அவார்டும் அவங்க வாங்கினது கிடையாது. பட் இப்போ அவங்களுடைய ஒரு ரியலான கேரக்டருக்கு பிக் பாஸ்ல இருந்து அவார்ட் ஆனது கிடைச்சிருக்கு. இது அவங்களுடைய முதல் அவார்ட் அண்ட் இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்றதையுமே அவங்க ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்க. திவ்யா பிஆர் டீமை வச்சு தான் அவங்க இந்த கேமை பிளே பண்ணியிருக்காங்கன்ற கிரிட்டிசிசம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஷோ சைக்காலஜிக்கலாவே அஃபெக்ட் பண்ணுது. பர்சனலாக ஆடியன்ஸ் சைடில் இருந்து இந்த ஒரு ஷோவை நம்ம பார்த்துட்டே இருக்கணும், அது ஒரு அடிக்டிவான ஒரு ஹேபிட்ஸாக மாறுது. பர்சனலாக இருக்கிற ஒரு ட்ராமா, ஒரு ஈகோ இதெல்லாமே வரா மாதிரி இருக்கு. ரியல் வேர்ல்டில் ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அவங்களுடைய கேரக்டரே ஒரு அக்ரெஷனாக மாறுறது, இது எல்லாமே இவங்க கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கிற மாதிரியுமே இருக்கு. அண்ட் ஈவன் கண்டஸ்டன்ட்டுக்குமே இது இம்பேக்ட் ஆகுது. வந்ததுல இருந்து எக்ஸசிவா கத்தி பேசுறதுனால அவங்களுடைய மென்டல் ஹெல்த்துமே போகுது. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்குமே நம்ம எது பண்றோன்றதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வாய்ஸ் ஆனது அங்க அதிகமா இருக்கணும். அதிகமா யார் பேசிட்டே இருக்காங்க, அவங்க ஃபைனல் வரைக்குமே வந்திருக்காங்க, அவங்களுடைய இன்ட்ராக்ஷனை அவங்க அதுல இருந்து காட்டுறாங்க. அண்ட் ஈவன் நல்லா பிளே பண்றவங்க சைலண்டா இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு போல்டான வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதும் எக்ஸசிவான ஒரு ஸ்க்ரீமிங் கொடுக்கும் பொழுது அவங்க அந்த ஒரு டிவியில் ப்ரோமோவில் வந்துட்டே இருப்பாங்க. இதில் இருந்து ரியல் வேர்ல்டில் பார்க்குற ஆடியன்ஸுமே அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அண்ட் கண்டஸ்டன்ட் சைடில் இருந்து அவங்க அகெயின் இந்த ஒரு பிபி ஹவுஸில் இருந்து வெளியே வந்து ரியல் லைஃப்பில் அவங்க வாழும் பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணுற கிரிட்டிசிசம், ஒரு பர்சனை ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க, அதை அவங்க வெளியே வந்து ஃபேஸ் பண்ணணும். இது எல்லாமே அவங்களுக்கு ட்ராமாவாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இது எல்லாமே கண்டஸ்டன்ட்டுக்குமே இருக்கும். இது எல்லாமே பர்சனலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் கண்டஸ்டன்ட்டுக்குமே ஒரு பர்சனலாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அக்ரெசிவான ஒரு டாக்காக இருக்கட்டும், ஒரு நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டியாக இருக்குது, அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கு. எமோஷ்னலி மேனிபுலேட் பண்ணுற மாதிரியாகவுமே இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ட், ஆடியன்ஸ் இதெல்லாம் தாண்டி ப்ரியாரிட்டைஸ் தேர் டிஆர்பின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஓவரால் டைட்டில் வின்னராக திவ்யா கணேசன் வந்திருக்காங்க. ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியில் வந்தவங்க தான் திவ்யா கணேசன். ஆல்ரெடி அர்ச்சனா வைல்ட் கார்டில் வந்திருந்தாங்க, டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. இப்போ வைல்ட் கார்டில் வந்த திவ்யா கணேசனுமே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அகைன் விஜய் சேதுபதி சீசன் 10க்கு அவர் ஹோஸ்டாக வருவாருன்ற ஒரு கன்ஃபர்மேஷனை அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து கொடுத்துருந்தாரு. நான் அஃபிஷியலாக இன்னும் வரல. அண்ட் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றதை கமெண்ட்டில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.